வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி. உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் டில்ஷாட் தேவதாசன். முதலில் தலைப்புச் செய்திகள். கொஸ்லந்தை மண் சரிவில் சிக்கி காணாமற் போயிருந்த மேலும் 2 சடலங்கள் இன்று மீட்பு. 100 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி மண் சரிவு ஏற்படுவதற்கான காரணமாக அமையலாம், சிரேஷ்ட புவியியல் நிபுணர்கள் தெரிவிப்பு. மிருவங்கொடை மற்றும் நிட்டம்புவா பகுதியில் இடம்பெற்ற 2 விபத்துகளில் 2 பலி, 50 பேர் காயம். இனி விரிவான செய்திகள். கொஸ்லாந்தை மீரியபெத்த தோட்டத்தில் ஏற்பட்ட மண் சரிவில் சிக்கி காணாமற் போயிருந்த மேலும் 2 சடலங்கள் இன்று மீட்கப்பட்டுள்ளன. இதற்கமைய மண் சரிவு ஏற்பட்ட பகுதியில் இருந்து மீட்கப்பட்ட சடலங்களின் எண்ணிக்கை 8 அதிகரித்துள்ளது. இன்றைய தினம் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வு பணிகளின் போது சிறு பொல்லையொன்றின் சடலமும் ஆண் ஒருவரின் சடலமும் மீட்கப்பட்டதாக மத்திய பாதுகாப்பு படையணியின் கட்டளை தளபதி மேஜர் ஜெனரல் மனோ பெரேரா குறிப்பிட்டுள்ளார். கொஸ்லாந்தை மண் சரிவினால் காணாமற் போயிருந்தவர்களை தேடும் பணிகள் தொடர்பான தகவல்கள் கடும் மழையால் ஏற்பட்ட அனர்த்தங்களால் இடம்பெற்ற 2500க்கும் மேற்பட்டவர்கள் தொடர்ந்து முகாம்களில் தங்கியுள்ளனர். அத்தோடு சீரற்ற வானிலையால் இதுவரை 11,000க்கும் மேற்பட்டவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக இடர் முகாமித்துவ நிலையம் அறிவித்துள்ளது. இதேவேளை பலத்த மழையை அடுத்து 7 மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்டிருந்த மண் சரிவு அபாய எச்சரிக்கை தொடர்ந்து நீடிக்கப்பட்டுள்ளது. பதுளை, நுவரெலியா, கண்டி, ரத்தினபுரி, கேகாலை, களுத்துறை மற்றும் மாத்தளை ஆகிய மாவட்டங்களுக்கு இந்த அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டட ஆய்வு நிலையம் தெரிவித்துள்ளது. குறித்த மாவட்டங்களில் விடுக்கப்பட்டுள்ள மண் சரிவு அபாய எச்சரிக்கை இன்று மாலை 5:30 வரை அமுலில் இருக்கும் என நிலையத்தின் மண் சரிவு ஆய்வு பிரிவின் சிரேஷ்ட புவியியல் நிபுணர் கலாநிதி காமினி ஜெயதிஸ் குறிப்பிடுகின்றார். மண் சரிவு அறிகுறிகளுடன் கூடிய பகுதிகள் தொடர்பில் 0112288946 என்ற தொலைபேசி இலக்கத்துடன் தொடர்பு கொண்டு அறிவிக்குமாறு பொதுமக்களிடம் அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இதேவேளை மண் சரிவு ஏற்பட்ட கொஸ்லாந்த மீரியபெத்த பிரதேசத்தின் பரிசோதனை நடவடிக்கைகளுக்கு சீரற்ற வானிலையால் இடையூறுகள் ஏற்பட்டுள்ளதாகவும் தேசிய கட்டட ஆய்வு நிலையம் தெரிவிக்கின்றது. இதனிடையே 100 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி மண் சரிவு ஏற்படுவதற்கு காரணமாக அமையலாம் என சிரேஷ்ட புவியியல் நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். இது தொடர்பில் மக்கள் அவதானத்துடன் இருக்க வேண்டும் என பேராதனை பல்கலைக்கழக உபவேந்தர் பேராசிரியர் அதுல சேனாரத்ன சுட்டிக்காட்டியுள்ளார். அத்துடன் சிங்கள மொழியில் போன்றே தமிழ் மொழியிலும் மண் சரிவு அபாயம் தொடர்பில் விழிப்புணர்வூட்டும் திட்டங்கள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என பேராசிரியர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் பல பகுதிகளில் இன்றும் பலத்த மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. நாடு பூராகவும் மாலை வேளைகளில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிக மழை வீழ்ச்சி பதிவாகலாம் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் சுட்டிக்காட்டியுள்ளது. நாட்டின் பெரும்பாலான மாகாணங்களில் பல இடங்களில் குறிப்பாக பிற்பகல் அல்லது மாலை வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். காங்கேசன்துறை தொடக்கம் கொழும்பு ஊடாக மாத்தறை வரையான கரையோர பிராந்தியங்களில் அதிக மழை பெய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற வேளைகளில் பலத்த காற்று மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடும். இவ்வாறான சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். இன்று காலை 8:30 மணியுடன் முடிவடைந்த கடந்த 24 மணித்தியாலங்களில் குருநாகல் மாவட்டத்தின் சிந்தவ என்னும் இடத்தில் அதிகபட்சமாக 98.7 மில்லிமீட்டர் மழை பெய்துள்ளது. கடல் பிராந்தியங்களை பொறுத்தவரையில் கிழக்கு கரையோரத்துக்கு அப்பால் உள்ள ஆழமான கடல் பிரதேசங்களில் இடைக்கிடையே மழை இடியுடன் கூடிய மழை பெய்யும். புத்தளம் மாவட்டத்தில் நேற்று காலை முதல் பெய்து வரும் மழை காரணமாக அந்த பகுதி மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிடுகின்றார். புத்தளம் மாவட்டத்தின் பல பகுதிகளில் பெய்த கடும் மழையினால் தாழ்நில பகுதிகள் மற்றும் வயல் நிலங்கள் நீரினால் மூழ்கிய நிலையில் காணப்படுகின்றது. மதுரங்குழி பிரதேசத்தின் ஸ்ரீமாவோ புரம் பகுதியில் காணப்படும் பல வீடுகள் நீரில் மூழ்கியுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவிக்கின்றார். இதன் காரணமாக இந்த பகுதி மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை முந்தல் பிரதேசத்தின் உபைதான் கிராமத்தின் தாழ்நில பகுதியில் காணப்படும் வெள்ள நீரினை வெளியேற்றும் நடவடிக்கையில் பிரதேச மக்கள் ஈடுபட்டு வருவதாக பிராந்திய செய்தியாளர் தெரிவிக்கின்றார். மினுவாங்கொடை, மெடமுள்ள மற்றும் நிட்டம்புவ தங்கோவிட்ட பகுதிகளில் இன்று அதிகாலை இடம்பெற்ற 2 விபத்துகளில் 2 உயிரிழந்ததுடன் 50 பேர் காயமடைந்துள்ளனர். மினுவாங்குடை மெடமுள்ள பிரதேசத்தில் இன்று அதிகாலை 2 மணியளவில் காரொன்று வீதியை விட்டு விலகி மின் கம்பம் ஒன்றுடன் மோதியுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். இந்த விபத்தில் 2 உயிரிழந்ததுடன் 3 காயமடைந்துள்ளனர். கவலைக்கிடமான நிலையில் உள்ள ஒருவர் தேசிய வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளதாக போலீசார் கூறினர்.
இதேவேளை நிட்டம்புவ தங்கோவிட்ட பகுதியில் இன்று காலை 6:55 மணியளவில் மற்றொரு விபத்து இடம்பெற்றுள்ளது. இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான 2 பஸ்கள் ஒன்றோடு ஒன்று மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். இந்த விபத்தை அடுத்து பின்னால் வருகை தந்த தனியார் பஸ்ஸும் காரொன்றும் குறித்த பஸ்களில் மோதியுள்ளன. விபத்தில் காயமடைந்த 50க்கும் மேற்பட்டவர்கள் வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த சம்பவத்தில் காயமடைந்தவர்கள் வரக்காப்பல மற்றும் வத்துப்பிட்டிவள வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வருவதாக போலீசார் கூறினர். கொஸ்லாந்த மண் சரிவினால் காணாமற் போனவர்களை தேடும் பணிகளில் தொடர்பான தகவல்களை அறிந்து கொள்வதற்காக அங்கிருக்கும் எமது அலுவலக செய்தியாளர் ஜூடின் சிந்துஜுடன் நாம் நேரடியாக தொடர்பினை ஏற்படுத்துகின்றோம். வணக்கம். வணக்கம் நிர்ஷாத். மிகவும் மண் சரிவினால் மிகவும் பாதிக்கப்பட்ட கொஸ்லாந்த மீறியபற்ற பிரதேசத்தில் இன்று 6வது நாளாகவும் மீட்பு பணிகள் மீட்பு நடவடிக்கைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. இந்த மீட்பு நடவடிக்கைகளில் முப்படையினரும் ஈடுபட்டுள்ளமை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அத்துடன் தற்போது இங்கு சற்று மழையுடன் கூடிய காலநிலை மற்றும் மந்தமான பனிமூட்டத்துடன் கூடிய காலநிலை நிலவுகிறது. அதனால் மீட்பு பணிகளில் சற்றே தாமதம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உள்ளது. அதாவது மழை மேலும் அதிகரிக்கும் பட்சத்தில் மீட்பு பணிகளில் மேலும் அதிகம் தாமதம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு காணப்படுகிறது. அத்துடன் தற்போது காலை பிரதேசத்தில் நாம் மீறியபற்ற பிரதேசத்துக்கு விஜயம் செய்த வேளை அங்கு 9 வயது நிரம்பத்தக்க ஒரு குழந்தையின் சடலத்தை மீட்பு பணியாளர்கள் அதாவது அனுசனர் மீட்பதற்கு முயற்சிகளை மேற்கொண்டிருந்தனர். தற்போது வரை இந்த பிரதேசத்தில் 10 பேரின் காணாமல் போன 10 பேரின் சடலங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. அதை தவிர நாம் மீறியபற்ற கொஸ்லாந்த கணேஷா தமிழ் வித்தியாலயத்துக்கு விஜயம் செய்திருந்தோம். அங்கு அந்த பாடசாலையில் தங்க வைக்கப்பட்டிருந்த பலரும் தற்போது பூநகலை மத்திய மகாவித்தியாலயத்துக்கு மாற்றப்பட்டுள்ளனர். அதேவேளை அங்கு இன்று உயர்தர வகுப்புகள் மற்றும் சாதாரண வகுப்புகளுக்கான கல்வி நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இந்த கல்வி நடவடிக்கையில் பங்கு பெற்றவர்களில் அநேகமான அதாவது 3-4 பிள்ளைகளை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. அவர்கள் மீறியபற்ற பிரதேசத்தை சேர்ந்ததாக இருக்கின்றனர். அவர்களின் உடைமைகள், பாடசாலை உடைகள், சீருடைகள் அனைத்தும் அழிவடைந்த நிலையில் அவர்கள் தாம் அணிந்திருந்த அந்த உடையினுடைய வந்து பாடசாலையில் தமது கல்வியை தொடர்கின்றமை அவங்களால் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. இது தொடர்பான மேலதிக விவரங்களை தெரிவிக்க நாம் தயாராக இருக்கின்றோம். தற்போது நாம் பூநகர் பிரதேசத்தை நோக்கி விஜயம் இருக்கின்றோம். தொடர்ந்து மனிதர்கள் நியூஸ் ஃபர்ஸ்ட் செய்திகளுக்காக மீறியபற்ற பிரதேசத்திலிருந்து ஜூடின் சிந்துஜன். நன்றி ஜூடின் சிந்துஜன் அந்த தகவல்களுக்காக. தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தின் முன்னாள் உறுப்பினர் ஒருவர் கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார். கட்டாரிலிருந்து நேற்று முன்தினம் நாடு திரும்பிய போது சந்தேக நபர் கைது செய்யப்பட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் அஜித் ரோஹன தெரிவித்துள்ளார். சேருநூர கலால் பகுதியைச் சேர்ந்த 39 வயதான ஒருவரை கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் இவர் தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தின் ஆயுத பிரிவில் உறுப்பினராக செயற்பட்டமை தெரிய வந்துள்ளதாகவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் கூறியுள்ளார். குறித்த சந்தேக நபர் புனர்வாழ்வளிக்கப்படாத ஒருவர் என்பது தெரிய வந்துள்ளது. இலங்கையில் தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்துக்கு புத்துயிர் அளிப்பதற்கு முயற்சித்த கோபி, அப்பன் மற்றும் தேவியன் ஆகியோருடன் இவர் தொடர்பு வைத்திருந்தார் என்ற சந்தேகம் நிலவுவதாக சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் அஜித் ரோஹன மேலும் குறிப்பிட்டுள்ளார். அக்குரச போலீஸ் நிலையத்தின் போலீஸ் சார்ஜன் ஒருவர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. சிவில் பாதுகாப்பு குழு கூட்டம் ஒன்றை ஏற்பாடு செய்து கொண்டிருந்த போலீஸ் சார்ஜன் மீது 6 பேர் கொண்ட குழுவினர் தாக்குதல் நடத்தி அவரது மோட்டார் சைக்கிளையும் சேதப்படுத்தியுள்ளனர். குறித்த குழுவினர் அவரிடமிருந்த ஆவணங்களையும் அளித்துள்ளனர். தாக்குதலுக்கு இலக்கான போலீஸ் சார்ஜன்ட் அக்குரச வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. இதேவேளை 7,000 ரூபாவை லஞ்சமாக பெற்றதாக கூறி சந்தேகத்தின் பேரில் கந்தானி போலீஸ் நிலையத்தின் உப போலீஸ் பரிசோதகர் ஒருவர் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் கைது செய்யப்பட்டுள்ளார். கந்தானி போலீஸ் நிலைய போக்குவரத்து பிரிவில் சேவையாற்றிய போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். போக்குவரத்து விதிமுறைகளை மீறிய குற்றத்திற்காக போலீசாரால் கைப்பற்றப்பட்ட முச்சக்கர வண்டியொன்றை விடுவிப்பதற்காக குறித்த போலீஸ் உத்தியோகத்தர் பணம் பெற்றுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளரும் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சருமான அஜித் ரோஹன தெரிவித்தார். இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி நிறைவு பெறுகிறது. நியூஸ் ஃபர்ஸ்டின் மணித்தியால செய்தியை 2:25 எதிர்பாருங்கள். வணக்கம்.